ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதுக்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும் நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். பன்னிரு ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். துலா ராசி, துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆடி மாதம் நிதானத்தை கடைபிடித்தால் துலாம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாத முற்பகுதியை விட மாத பிற்பகுதியில உங்களுக்கு தொழிலையும் பொது இடங்கள்லயும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அருமையான காலம். தொழில் செய்யற இடங்கள்ல வேகம் காட்டாம, அவசரம் காட்டாம நிதானமாக கடந்து வந்தீங்கன்னா அற்புதமான பலன்களை நீங்க காணலாம். உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய கடுமையான உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பலன் தரலனாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வேலை முயற்சியில, ஒரு பிசினஸ்ல, ஒரு கெரியர்ல, உத்தியோகத்துல உங்களுக்கு மாற்றம் சிறப்பா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கான பலன் ரெட்டிப்பு மடங்கு பின்வரும் காலங்களில் நிச்சயமா உண்டு. வேலைன்னு வேலைதான் உங்க நேரத்தை நிறைய எடுத்துக்கோன்னு சொல்லலாம். அதனால குடும்பத்தை கவனிக்க முடியாது. ஆனா வீட்டுல மனைவி சொல்லுவாங்க, ஒரு இடத்துக்கு போனாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா உங்களால வர முடியாது. அதனால வீட்டுல கூடல் ரொம்ப கலந்து காணப்படும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை குறைத்து கொள்ளுங்க. அதே போல திருமண முயற்சிகள்ல இந்த மாதம் நீங்க முடிவெல்லாம் எடுக்க வேணாம், இழுபறியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மீது அதிக கவனம் இந்த மாதம் எடுத்துக்கொள்ளுங்க. மருத்துவத்துக்காக ஒரு குழந்தை பிறப்புக்காக நீங்க முயற்சி செய்யறீங்கன்னா
இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கம்மியா இருக்கும். அதற்கான அந்த ப்ராசஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. நடைமுறைப்படுத்துறது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல புத்தி கூர்மை, நல்ல அறிவாற்றல், தெளிவான சிந்தனை இதெல்லாம் இருக்கும். உங்களை வழிநடத்த, உங்களுக்கு வந்து நல்ல அட்வைஸ் பண்ண, உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு செயல்களை செய்வதற்கும் நீங்க எப்படி போனா உங்க வாழ்க்கை இருக்கும் என்பதுக்காக நல்ல வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்ப நீங்க நல்ல ஒரு அணுகுமுறை, ஒரு புத்தி கூர்மையோடு செயல்படுறதுக்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா கோபம், டென்ஷன் இதெல்லாம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லா வந்து சிறப்பாக இருக்கலாம். பிரயாணங்கள்ல கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல வந்து எப்பவும் வந்து ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது. ஓட்டும் போதும் கவனமா இருக்கணும். வளைவுகள் எல்லாம் போகும்போது நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும். ரேஷ் டிரைவிங் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சுக்கிரன் ராசி அதிபதியே கேதுவோட இணைவு. அப்ப நிறைய கோபம், விரக்தி, யார் மேலேயும் ஒரு நம்பகமற்ற தன்மை, யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அது ஒரு நெகட்டிவாவே தோணும். இந்த காலகட்டம் வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமா செய்யுங்க. எப்போ துலாம் வந்து ரொம்ப ஆடம்பரமா நல்லா வந்து ஒரு லௌகீகமா இருக்கணும்னு நினைக்கும். அதற்கான செலவுகள் எல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு நார்மலா செஞ்சுட்டு வாயில்லா ஜீவன்களுக்கும் மற்ற தான தர்மங்களுக்கும் நீங்க உதவும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை வந்து காணலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரியன் 10ல் இருந்து அதிகப்படியான பேர், புகழ், அங்கீகாரம், கௌரவத்தை எல்லாம் கொடுத்து சிறப்பாக வந்து பயணிக்க வைக்க போகிறார். அதற்கு உழைப்பும் ஆத்மார்த்தமான செயல்பாடும் அவசியம். துலாம், இந்த மாதம் வந்து நீங்க வந்து நல்ல லாபம் அடையணும், உங்களுக்கு ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் வந்து கை கூடணும், நிறைய கடன் இருக்குமா, உடல் ஆரோக்கியம் சுகம் பெறணும் இப்படின்னு எல்லாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல அம்மன் ஆலயத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம்.